குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றி கூட்டணியை நீங்க 2 நாள்ல பாப்பீங்க. அண்ணா இது வெற்றி கூட்டணி, அண்ணா வெற்றி கூட்டணி சொல்லியாச்சு. வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி 39 தொகுதியில எல்லா மக்களையும், எல்லா சமுதாயத்தையும், எல்லா மக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கிய கூட்டணியா இருக்கும். மிகப்பெரிய தலைவர்கள் இந்த கூட்டணியில போட்டி போடுவாங்க. பிரதமர் வேறு ஒரு அரசியல் தலைவர் போற இல்லன, எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும் என்று முடிந்தளவு நேரம் கொடுக்குறாங்க. நீங்க தொடர்ந்து பாப்பீங்க. பிரதமரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசை எல்லா இடத்திற்கும் கொண்டு வர வேண்டும். நிச்சயமா இடையூறு ஏற்படுத்திருக்காங்க. எந்த மாற்று கருத்து இல்லையாங்கன்னா, அதாவது பாருங்க, இந்தியா முழுவதும் பிரதமர் அவங்க ரோட் ஷோக்கு போகிறாங்க. 2 தினத்துக்கு முன்பு ஹைதராபாத் மல்காஜ்கிரியில் ரோட் ஷோ இருந்தாங்க. வானதி அக்கா அகில இந்தியா முழுவதுமே மகளிர் அணி சார்பாக ரோட் ஷோ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. சமீபத்தில் சந்தேஷ்காலியில் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே அது மறுக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? அதனால்தான் உயர்நீதிமன்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக 6 மணி நேரத்தில் நமக்கு தீர்ப்பு கொடுத்து ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. 2வது முறையாக பிரதமர் வராரு. கடந்த முறை பல்லடம் வந்தார். இப்போ இங்கே கோவைக்கு வரும்போது இங்கே கோவையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் முக்கியமான அந்த வேட்பாளர் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக பிரதமர் வருகை இருப்பதா? அண்ணா இப்படி பாருங்கண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா இப்படி திருப்பி பாருங்கண்ணே. திருநெல்வேலி பிரதமர் எப்போ வந்தாங்கண்ணே? 10 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி அங்கா திருநெல்வேலி 5 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒட்டி இருக்கு. பிரதமரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசை எல்லா இடத்திற்கும் கொண்டு வர வேண்டும். ஆனால் நீங்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாக்கு கிரவுண்டு வேணும். அது எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும், அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். பாராளுமன்றத்திற்கு முறையாக பிரதமர் அவர்கள் வரக்கூடிய முதல் நிகழ்வு இன்றைக்கி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு வர நிகழ்வு முதல் நிகழ்வு. யாத்திரைக்கு வந்தாங்க, நிறைவு விழா எங்கே வச்சிருந்தாலும் பிரதமர் வந்திருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை 39 தொகுதிகளை பொறுத்தவரை எல்லா வேட்பாளர்களும் விஐபி வேட்பாளர்கள், மக்கள் வேட்பாளர்கள், உண்மையான வேட்பாளர்கள் எல்லோருக்கும் பிரதமர் இது போன்று கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார். அண்ணே கூட்டணி கொடுத்து இறுதி முடிவு இன்னும் 2 நாளில் பார்ப்பீங்கண்ணே. தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. முருகன் ஐயா இங்கே இருக்கிறாங்க. நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகன் ஐயா இங்கே இருக்கிறாங்க. எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றி கூட்டணியை நீங்கள் 2 நாளில் பார்ப்பீங்க. அண்ணா இது வெற்றி கூட்டணி, அண்ணா வெற்றி கூட்டணி சொல்லியாச்சு. வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி 39 தொகுதியில் எல்லா மக்களையும், எல்லா சமுதாயத்தையும், எல்லா மக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் போட்டி போடுவாங்க. அண்ணா எல்லாமே உங்களுக்கு 2 நாளில் தெளிவுபடுத்துகிறோங்கண்ணா. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு பிரதமர் இருக்காங்க, முழு கவனம் இங்கே இருக்குது. 2 நாளில் எல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்தும். அண்ணே பொதுக்கூட்டத்தில் நாளைக்கு சேலத்தில் பார்ப்பீங்கண்ணே. எல்லா தலைவர்கள் வருவாங்க. சேலம் மட்டுமல்ல, அது முடிந்த பிறகு மறுபடியும் பிரதமர் வரப்போகிறாங்க. அதனால் நீங்கள் ஐயோ பிரதமர் சேலம் முடிஞ்சிருச்சுன்னு, நம்ம பிரதமர் வேறு ஒரு அரசியல் தலைவர் போகிற இல்லைண்ணே, எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும் என்று முடிந்தளவு நேரம் கொடுக்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. நன்றி அண்ணா. பேருவண்ணே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.